நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். 6 மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஜூன் 19ஆம் தேதி. எப்படி பார்க்கிறீங்க? போட்டி எதுவும் இல்லாவிட்டால் திமுகவுக்கு 4 இடங்கள், அதிமுகவுக்கு 2 இடங்கள், கிட்டத்தட்ட 34 எம்எல்ஏக்களின் 34 எண்ணிக்கை தேவை. போட்டி நடந்தால் 34 தேவைப்படாது. செகண்ட் பிரிஃபரன்ஸ் ஓட்டு வரும். அதாவது முதல் பிரிஃபரன்ஸ் என்று ஒரு ஓட்டும், 2வது பிரிஃபரன்ஸ் என்று ஒரு ஓட்டும் வரும். அது ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சமீப காலத்துல நம்ம ராஜ்யசபா தேர்தல் பார்த்ததே இல்லை. எங்க காலத்துல இதே மாதிரி எம்எல்சி தேர்தல் பார்த்திருக்கிறோம். செகண்ட் பிரிஃபரன்ஸ் ஓட்டை வச்சு கவுண்ட் பண்ணி பெரிய ஜாம்பவானான இரா செழியன் அவர்கள் அதுல வெற்றி பெற முடியாமல் போனது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இருக்கிற வாக்கு ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களும் போட்டுத்தான் ஆக வேண்டும். அதுபோக பிஜேபி, பாமக இப்படியான வரிசையில 2 இடங்களை எடுக்கத்தான் பார்ப்பார்கள். திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு இடம் கேட்பார் என்றுதான் தோன்றுகிறது இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால். அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு அதிமுக விட்டு கொடுக்குமா? இது இப்போது இருக்கின்ற ஒரு அரசியல் கேள்வி என்று நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணியை நோக்கி அவர் போக போகிறாரா? அவருக்கான ராஜ்யசபா சீட்டு தரப்படுமா? இதெல்லாம் இதுல இருக்கிற கேள்விகள். மொத்தத்தில் ராஜ்யசபா தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளை கட்டியம் கூறும் என்பது எனது கருத்து. 24 நாடாளுமன்ற தேர்தல் உடன்படிக்கையின் போது திமுக தரப்புல மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்களுக்கும், அதே போன்று அதிமுக தரப்புல தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற அடிப்படையிலும் பேசப்பட்டதாக கூறப்பட்டது. அதுலதான் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில அந்த குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த குழப்பம் முடிவுக்கு வரும்னு பார்க்கலாம். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அப்படியான ஒரு வாக்குறுதி தரப்பட்டது என்பதற்கு பொதுவெளியில எந்த ஆதாரமும் இல்லை. தேமுதிக குறிப்பாக சுதீஷ் அவர்கள் அப்படி எங்களிடம் வாய்மொழியாக கூறப்பட்டது என்று சொல்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை அப்போதே மறுத்து விட்டார். எனவே கண்டிப்பாக தேமுதிகவுக்கு அதிமுக இடம் கொடுக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலே மக்கள் நீதி மையத்திற்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்று அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் இருந்தது. அது பத்திரிகையாளர்களுக்கும் சுற்றுக்கு தரப்பட்டது. எனவே கமலஹாசன் அவர்கள் திமுகவின் சார்பாக அந்த ஒரு எம்பி சீட் அவருக்கு தரப்படும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். பாமக தரப்புல நிலவக்கூடிய ஒரு உட்கட்சி குழப்பம், மிக குறிப்பா தலைவர் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையில நிலவக்கூடிய ஒரு குழப்பம், மீண்டும் எந்த கட்சியில் சேரலாம்? நீங்க குறிப்பிட்ட மாதிரி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமா இந்த ராஜ்யசபா சீட்டுக்கான அந்த ஒதுக்கீடும் இருக்கும் என்கிற பட்சத்தில் பாமகவினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கும்? பாமகவின் நிலைப்பாடு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய எம்எல்ஏ எண்ணிக்கை கிடையாது. அன்புமணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் அதிமுக கிடையாது. அப்படியான ஒப்பந்தம் எதுவும் இல்லை. அவர்கள் மறுக்கவும் கூடும். இந்த மாதிரியான குழப்பங்களை அல்லது அரசியல் சேஷியங்களை தவிர்ப்பதற்கு திமுக 4 இடங்களுக்கு மட்டும் ஆட்களை நிறுத்தி விட்டாலே தேர்தல் கிடையாது. மொத்தம் 6 இடம். திமுகவின் வேட்பாளர்கள் 4 பேர் என்று வந்தால் இந்த அரசியல் குழப்பங்களுக்கு இடம் கிடையாது. ஆனால் இதற்கு முன்பு இதே மாதிரியான ஒரு நிலைமை வரும்போது ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் தனித்தனியா போட்டி வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் என்று தோன்றியது. அதிமுகவுக்கு 60+ எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஆனால் திமுக அதை அவாய்ட் செய்து விட்டது. அதாவது அவர்கள் போட்டி வேட்பாளரை நிறுத்தாமல் விடுவார்கள். அப்படியே இதில் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் நடக்காமல் போவதற்கும் இதில் வாய்ப்பு இருக்கிறது. மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.